நாள் 2. சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமையான காலை உணவு பருப்பு தோசை. பருப்பு தோசை செய்வது எப்படி? 21 தோசை தயார் செய்வதற்கானது: அரை கப் துவரம்பருப்பு, 1/4 கப் மஞ்சள் பாசிப்பருப்பு, அரை கப் கொண்டை கடலை பருப்பு, 1 கப் நறுக்கிய ஏதாவது ஒரு கீரை, கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, 2 கப் நறுக்கிய கொத்தமல்லி, 1 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் துருவிய தேங்காய், 2 தேக்கரண்டி நறுக்கிய பச்சை மிளகாய், 1/4 கப் நறுக்கிய வெங்காயம், 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, சோம்பு 1 தேக்கரண்டி, சுவைக்கேற்ப உப்பு. செய்முறை: பருப்புகளை கழுவி ஒரு பாத்திரத்தில் ஒன்றாக போட்டு போதுமான தண்ணீரில் குறைந்தது 3 மணி நேரம் ஊற வைக்கவும். பருப்புகளை வடிகட்டி மிக்சியில் தோராயமாக அரை கப் தண்ணீர் விட்டு பாதி கொரகொரவென்று அரைக்கவும். கீரை, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். வேக வைக்கும் முன்பாக மாவில் எலுமிச்சை சாறு மற்றும் 1 தேக்கரண்டி தண்ணீர் சேர்த்து மெதுவாக கலக்கவும். மாவை எண்ணெய் தடவிய தோசை கல்லில் ஊற்றி வேகும் வரை வேக வைக்கவும். ஒவ்வொரு பரிமாறுதலுக்குமான ஊட்டச்சத்து மதிப்புகள்: 3 தோசைக்கான ஊட்டச்சத்து மதிப்புகள்: கலோரி 150, புரதம் 8.4 கிராம், கார்போஹைட்ரேட் 22.5 கிராம், நார்ச்சத்து 6 கிராம், கொழுப்பு 2.7 கிராம்.